பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருமான் இறைவனை பார்த்து அறைகூவல் விடுகிறாராம். என்ன பாடுறார் அப்படின்னா, வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் அப்படிங்கிறார். நான் செய்ய மாட்டேன், இனிமே இருக்க மாட்டேன். என்ன இருக்க மாட்டேன்? வேற்று விகார, மாறிக்கொண்டே இருக்கும். அதுவும் ரொம்ப அசிங்கமாக விகாரமாக மாறிக்கிட்டே இருக்கும். எது? தசையிலான உடம்பு. பிடக்குன்னா தசை. தசையினால் ஆன இந்த உடம்பு அதனுள் கிடப்ப, உள்ள கிடக்குது. எது? இந்த ஆத்மா ஒரு ஜெயில் மாதிரி, ஒரு கூண்டு மாதிரி, ஒரு சிறைக்குள்ள மாட்டிக்குது. வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பிறக்கும் பொழுது அப்படியே அழகா இருக்கு. அப்படியே 1 வயசு 2 வயசு ஆகும் பொழுது ஐயோ கடவுளே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை அவ்வளோ அழகா இருக்குங்கிறாங்க. அப்புறம் 5 வயது 6 வயது ஆகும்பொழுது பேசும் மழலை அழகுங்கிறாங்க. அப்புறம் இளைஞர் பருவம் வரும்போது தகஜகன் இருக்கு, பளபளன்னு இருக்கு, பார்த்தா சொக்கி போகிற மாதிரி இருக்குங்கிறாங்க. வயது ஆக 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 இந்த தசையில் இருக்கும் அழகெல்லாம் விகாரமாயிடுது, எல்லாம் கெட்டு போகுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்? இந்த தேகம்ங்கிறது ஒரு சிறை. எது நிலையானது? எது எப்பொழுதும் அழகானது? ஆத்மா. பகவத்கீதையில் சொல்கிறாரே, ஆத்மா என்றும் நிலையானது, அதை நெருப்பால் எரிக்க முடியாது, அது காற்றால் அழிக்க முடியாது, மழையால் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஆத்மா ரொம்ப அழகானது. அந்த ஆத்மாவை திரும்ப திரும்ப கொண்டு வந்து விகாரமான விடக்கு உடம்புல நீ போடாத, உள் கிடப்ப ஆற்றேன். இனிமேலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் குற்றமுள்ள அழுக்கான குறையுள்ள இந்த ஊன் உடம்பிற்குள்ளே கட்டுப்பட்டு கிடப்பதை இனியும் நான் பொறுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். உரிமையாக சொல்கிறார். தாயுமானவர் தானே, ரொம்ப அழகாக உரிமையாக சொல்கிறார். பொறுக்க மாட்டேன். இப்போ பொறுக்க மாட்டேன், நான் என்ன செய்யணும்? அடுத்தது வழி என்ன அப்படின்னா, ஓவென்று அலறி நான் என்ன பண்ணுவேன்? எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கெட்டு மெய்யானார். நான் என்ன பண்ணுவேன்? ஓன்னு அலறுவேன். ஐயா ஐயா ஐயான்னு உன்னை விழிப்பேன். அரணே அப்படின்னு கூப்பிடுவேன். அரணேன்னா ஹரணே தான். ஹரணேவை தான் தமிழில் அரணேங்கிறாங்க. அரண் என்பதற்கு ஒரு பொருள் அரிப்பு அப்படிங்கிறாங்க. மண் அப்படியே அரிச்சிட்டு போயிடுத்து, செல் அப்படியே அரிச்சிட்டு போயிடுத்தும்போம் இல்லையா? அரிச்சிட்டு போகிறதுனால அங்கேருந்து நீக்கிட்டு போகிறது, அந்த இடத்த விட்டு நீங்குதல் தான் அரிக்கிறது. அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ? இந்த ஆத்மாவை இந்த உடம்புலேருந்து அரிச்சியை நீக்கி போக்கி என்ன கூட்டிகிட்டு போயிடுவ. அதனால் நீ அரணே ஓ ஓ என்று போற்றி புகழ்வேன். உன்னை பாடிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு என்னென்ன தோணுதோ அப்படியெல்லாம் உனக்கு பேர் வச்சு வச்சு நான் பாடுவேன், புகழ்வேன், பாராட்டுவேன். அப்படி பாராட்டிக்கிட்டே இருந்தா, உன்னையே நினச்சிக்கிட்டே இருந்தா, எதை நீ நினைத்து கொண்டாயோ இருக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. எல்லா வேதங்களும் அதுதான் சொல்லுது. நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதாகவே ஆறோம். ஏன் அபிராமி அந்தாதியில் கூட என்ன சொல்கிறோம்? நம்ம மனம் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். ஏன்? உன்னையே நினச்சிட்டு இருக்கிறதுனால தாயே நீ எனக்கு தெய்வ வடிவம் தருவாய். அது உள்ளத்தில் இருக்கிறது தானே முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அகத்தில் நீயே இருந்தன்னா உன்னுடைய வடிவமே வெளியில் தெரிய போகுது. அதனால இங்கே என்ன சொல்கிறாரு? ஐயா அரணே ஓ அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பேன், போற்றிக்கிட்டே இருப்பேன், புகழ்ந்துக்கிட்டே இருப்பேன். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? பொய் கெட்டு, இந்த உடம்புங்கிற இந்த பொய் கெட்டு, தேவையில்லாத இந்த பொய் கெட்டு வீணாயிடும். அதை நிறுத்திடுவ. என்ன செய்வேன்? மெய்யானார். எது உண்மையோ அது எனக்கு கிடைக்கும். எது உண்மை? வீடு பேரு, மோட்சம், முக்தி, உன் திருவடிகளை நான் சரணடைவேன், நான் அடைவேன். எனக்கு கைலாயத்தில் ஒரு சீட்டு தா அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் கேட்குறாரு. அதுதான் இங்கே மெயினாக. பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. திரும்ப திரும்ப வந்து 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 இந்த உயிரை கொண்டு வந்து இந்த உடம்புக்குள்ளே போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம்.
வினைப்பிறவி சாராமே, இந்த பிறவி இனி வேணாம். இது திரும்ப திரும்ப வந்ததுன்னா என்ன ஆகும்? அடுத்தது கள்ள புலக்குரம்பை கட்டு அவிழ்க்க வல்லானே. இந்த புலன்கள் தானே கள்ளம். என்கிட்ட இருக்கிற உடம்பு என்ன பண்ணும்? என் உடம்புல புலன்கள் இருக்கே, அதில் வஞ்சனை செய்ய ஆரம்பிச்சிரும். எந்த பிறவி எடுத்தா என்ன, திரும்ப திரும்ப நான் பிறவி எடுக்கும் பொழுதெல்லாம் இந்த ஐம்புலன்கள் வரும். அது என்ன செய்யும்? வஞ்சனை செய்யும். வஞ்சனை செஞ்சால் நான் திரும்ப கட்டுக்குள்ள மாட்டிக்குவேன். அதனால் தயவு செய்து கள்ள புலக்குரம்பை கட்டு அவிழ்க்க வல்லானே, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடு. இந்த முடியை போட்டிருக்குல்ல டைட்டா, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த முடியை அவுத்து என்ன உன்கிட்ட சேர்த்துக்கோ. அது உன்னால் மட்டும்தான் முடியும். கட்டு அவிழ்க்க வல்லானே. கட்டை நான் என்னமோ போட்டுப்பேன், நம்மளே வினையை சேர்த்து சேர்த்து கட்டிப்போம், கட்டியில் மாட்டிப்போம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதான் டைம். நான் உன்னை போற்றிக்கிட்டே இருப்பேன், புகழ்ந்துட்டே இருப்பேன். இந்த ஐம்புலன்களால் நான் மயங்க மாட்டேன். என் சிந்தனை முழுக்க நீ தான் இருக்க போகிற. அதனால் நீ என்ன செய்யணும்? கட்டு அவிழ்க்க வல்லானே, இது உன்னால் மட்டும்தான் நடக்கும். நீ தயவு செய்து எனக்கு கட்டு அவிழ்க்க வல்லானே. நள் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நள் இருளில் நடராஜ பெருமான் நடனமாடிக்கொண்டிருப்பார் அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு அர்த்தம். நமக்கு தெரியும், அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த நடராஜருடைய போஸே நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்தோம். இது இல்லாமல் ஊழிக்காலம் வரும்பொழுது, பிரளயம் வரும்பொழுது ஊழிக்கூத்தும் ஆடுவார் அவர். அம்பலவாணன் எல்லா அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ஆனந்த நடனமும் ஆடுவார், ஊழிக்கூத்தும் ஆடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? இது இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்கள்லாம் அயர்ந்து உறங்கி தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் கூட நீ விழிப்புணர்வோடு இருப்பாய். நீ முழிச்சுக்கிட்டு தான் இருப்ப. நீ தூங்க முடியாதே. நீ தூங்கினா என்ன, நாங்கள்லாம் என்ன ஆகும்? இவ்வுலகை காத்து ரட்சிப்பவன் நீ அல்லவோ. அதனால் அந்த நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இயக்கமே ஒரு இயக்கத்தை குறிக்கிறது. அது செயல்பாட்டை குறிக்கிறது. எப்பொழுதும் மனிதர்கள் தூங்கும் பொழுதும், இந்த சகல ஜீவராசிகள் தூங்கும் பொழுதும் அவர் மூழ்கிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த விழிப்புணர்வை தான் இந்த நடனம் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறியீடு தான். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்கிக்கிட்டே இருப்பார், எப்பவும் விழிப்புணர்வோடு இருப்பார். ஏன்னா இந்த ஜெகத்தை காத்து ரட்சிப்பவன் நீ. அதனால் நள்ளிரவில் நீ முழிச்சிட்ருப்ப, ஆடிக்கிட்டு இருப்ப. அப்படியெல்லாம் இவர் ஒன்று ஒன்றா இப்போ புகழுறார். அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாதனே. நாதனேன்னா தலைவனே, நீ என்னை எப்படியாவது கொண்டு போய் மேலே வச்சுக்கோ. இந்த வீடு உடம்புங்கிற வீட்டிலேருந்து விடுதலை பண்ணி அந்த வீடு பேரை கொடுத்துடுன்றார். இதுதான் வள்ளுவர் சொல்கிறார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டார். இந்த உலகத்தில் இந்த ஐம்புலன்களால் கெட்டு போகாமல் நல்ல சிந்தனைகள் கொண்டு நல்லதே பேசி நல்லதே செஞ்சால் என்ன நடக்கும்? நல்லது தானாகவே வரும், தெய்வத்துள் வைக்கப்படும். நமக்கு இறைவனின் திருவடிகளை அடையும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதை தான் இவரும் கேட்குறாரு. நாதனே, இந்த கட்டை அவிழ்த்து விட்டுடு, வீடு பேற்றை அளிப்பாயாக, இந்த சிறையிலிருந்து விடுதலை அளிப்பாயாகன்னு கெஞ்சுறார். அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரோடு சேர்ந்து நாமும் இறைவனின் திருவடிகளை வணங்குவோம், நற்கதியை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.